வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படமான பேட் ஜீனியஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட இந்த படத்தோட டைட்டிலில் 2 இயரில் 2 படங்கள், அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா வெப் சீரிஸ் வேறெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரே கான்செப்டில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஆனால் கேஸ்டிங்ஸும் ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்சஸாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த படத்தை தனியாகவே பார்க்கலாம். அதில் இந்த 2024 வந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட கதாநாயகி ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டுங்க. ஒரு ஹை ஸ்கூலுக்காக ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சேர்த்து விட்றாங்க, ஃபுல் ஸ்காலர்ஷிப்பு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த போக்குவரத்து செலவு அது இதுன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பென்சிவாக போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் காலேஜில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கூல்லே படிக்கக்கூடிய பணக்கார பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருக்குமே படிப்பு மோஸ்ட்டாக வராது. அதே நேரத்தில் எக்ஸாமை எப்படியாவது கிராக் பண்ணணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாம் நடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறாங்க. பட் இது எல்லாத்தையுமே மிட் எக்ஸாமில் பண்ணும்போது ஒன்றுமே தெரில. ஆனால் செமஸ்டர் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்ஸான பேப்பர் வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதை வந்து பண்ண முடியல. இதன் மூலமாக பண்ணி கொடுத்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கூல்லையுமே தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை பண்ணாங்களா இல்லையா, முக்கியமான ஒரு எக்ஸாம் ஒன்று வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு எக்ஸாமை வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியானம் பிளேயராக இருப்பாங்க. அதனால் அதன் மூலமாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுற மெத்தட்லாம் நல்லா இருந்துச்சு. தென் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுது. ஒரு பிஜிஎம்ஸே போட்டு நம்மளை வெறியேற்றுவாங்க. அந்த எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு. அதுலேயுமே முக்கியமான ஒரு எக்ஸாம் சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம பீக்கான ஒரு ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு சூப்பரான படம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்த படம்லாம் நான் பார்க்கல. டேரெக்டாக இந்த படத்தை தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாமினேஷன் வாங்கி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா IMDbல போட்டிருக்கு. இந்த இதுவும் அந்த இதுவும் ஒரே மாதிரியான கதை மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.